தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நம்ம தலைவருக்கு தெரியும். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான். அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தான் இருக்கு. சட்டமன்ற உரையிலையும் நான் சொன்னேன், இந்த நீட் தேர்வு ஒழிக்கணும்னா இது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும். மக்கள் வணக்கம். இதுதான் திமுகவின் உருட்டு. தேர்தலில் ஓட்டு வாங்க வேண்டியதுக்காக என்ன வேணாலும் சொல்கிறார்கள். தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் போராட்டமாக மாற்றணுமா? நாங்கள் வந்தால் நீட்டு முதல் கையெழுத்தில் நாங்கள் நீட் எடுத்துகிட்டு வந்தால் நீ சொன்ன வந்த, அப்புறம் எப்படி இப்படி பேச முடியும்? இப்போ ராகுல் காந்திக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு கண்டனம் பண்ணி தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி திமுகவுக்கு விரைவில் சுப்ரீம் கோர்ட் ஒரு கண்டனம் தெரிவிக்கும். காரணம், நீட்டு இனிமேல் இந்தியா ஃபுல்லாக நடத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபைனலாக ஆர்டர் போட்டிருக்கு. ஆகவே திமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட் விரைவில் கண்டனம் தெரிவிக்க போகுது. ஏனென்றால் நீட் இந்தியா ஃபுல்லாக இனிமேல் நடத்த வேண்டும், இதுதான் இறுதின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. மக்கள் திமுகவை இனி நம்ப வேண்டாம். 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அவ்வளோதான். இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.